இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மில்க் பேன் வச்சுக்கோங்க. இதுல நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு பால் வந்து ரொம்ப நேரம் அப்படி கொதிச்சு வரணும் அப்படின்னு இல்ல, ஜஸ்ட் ஒரு டைம் பொங்கி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு. பால் காயத்துக்குள்ள நம்ம வந்து வினிகர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல்ல வினிகர் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் வந்து நல்லா பொங்கி வரட்டும். இதுக்கு இடையில கலந்து விடுங்க, இல்லைன்னா பால் கீழே அடி பிடிச்சிரும். பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ உடனே வந்து நம்ம வினிகர் தண்ணியை சேர்த்துக்க கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கூலானோடனே நம்ம சேர்த்துக்கலாம். உடனே சேர்த்துட்டீங்கன்னா நல்லா பெருசு பெருசா தரைஞ்சிரும் இந்த பன்னீர். அப்போ வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இதை நம்ம வந்து கலந்து விடுங்க. ஒட்டுக்காவும் சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து இந்த பன்னீர் தனியா அந்த பால் தண்ணி தனியா பிரிஞ்சு வரும். இப்போ எல்லாமே நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டி வச்சுட்டு மேல ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத நம்ம உள்ள நல்லா வடிச்சுக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது மேல அந்த வினிகரோட ஸ்மெல் எல்லாம் போறதுக்காக மேல கோல்டு வாட்டர் ஊத்தி நல்லா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊத்திட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத் எடுத்து நல்லா இந்த உள்ள இருக்கிற ஈரெல்லாம் நம்மளால எந்த அளவுக்கு புளிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா புளிஞ்சு எடுத்துருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் புளிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம தனியா ஒரு ஓரமா வச்சுட்டு அது மேல ஏதாவது வெயிட் வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுருங்க. தண்ணி எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு இந்த பன்னீரை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரசகுல்லா ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு பிசைங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். இப்ப நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து நல்லா உருண்டையா உருட்டிக்கலாம். இதுல இருந்து எந்த வெடிப்பும் இல்லாம நல்லா உருண்டையா உருட்டிக்கோங்க. இது நல்லா டபுள் ஆகி வரும். அதனால ஒரு மீடியம் சைஸ்ல மட்டும் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வெடிப்பு எதுவும் இல்லாம நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்ப இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்தரலாம். 1 கப் சர்க்கரைக்கு 4.5 கப் தண்ணி வச்சீங்கன்னா சரியா இருக்கும். அதெல்லாம் நல்லா வெந்து வரும்போது இது கரெக்டா இருக்கும். 4.5 கப் தண்ணி உள்ள ஊத்திட்டேன். இது கூட ஒரு 3 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன். அதை உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது பாகு பதம்லாம் எதுவும் காய்ச்ச தேவையில்ல. ஆனா அந்த சுகர் சிரப் நல்லா வெந்து அந்த நல்லா பிசுப்பா இருக்கும்ல அந்த மாதிரி வரணும். ஒரு 5 இருந்து 6 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு. நல்லா கொதிச்சு அந்த நல்லா பிசுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வச்சிருக்கிறத உள்ள சேர்த்துக்கணும். ரசகுல்லா பால்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கணும். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா உள்ள சேர்த்துக்கலாம். மெதுவா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சிருங்க. நம்ம உள்ள பால்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்க கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அப்படியே தான் வேக வைக்கணும். அப்பதான் வந்து ஹார்டாகாத இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேமுக்கு மாத்திட்டு ஒரு மூடி போட்டுட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிருங்க. வந்து 10 நிமிஷத்துக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு இடையிலையும் நம்ம ஓபன் பண்ணி அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். அப்பதான் ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி இடையில எடுத்து ஓபன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த சுகர் சிரப் எடுத்துட்டு இந்த ரசகுல்லா மேல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஊத்தி விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பண்ணணும். ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் இந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப திருப்பி மூடி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம திருப்பி ஓபன் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நல்லா ரசகுல்லா வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்ப அப்பயும் நம்ம எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்லயே வச்சுட்டு நம்ம வந்து ஓப்பன்லயே அப்படியே வேக வைக்கணும். இப்ப மூடி எதுவும் போடக்கூடாது. அப்பதான் வந்து அது நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாவே இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு ஒரு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படியே 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படியே ஓபன் பண்ணி வேக வச்சிருங்க.
அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான சாஃப்டான ரசகுல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நல்லா இது ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா இருக்கு. இது பிச்சு காட்டுற மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு.